புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க வந்த ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்களில் நடித்து ஓரளவு ரசிகர்களிடம் அறிமுகம் பெற்றார். அதைத் தொடர்ந்து அவரை தேடி ராஜகுமாரி, மந்திரகுமாரி என நிறைய ராஜா காலத்து படங்களாக தேடி வந்தன. அவற்றிலெல்லாம் தனது கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்திய எம்ஜிஆர் சமூக படங்களில் நடிப்பதற்கும் வாய்ப்பு வராதா என்று இன்னொரு பக்கம் கவனத்தை திருப்பியிருந்தார். அந்த நேரத்தில் தமிழ் சினிமாவின் மூத்த ஜாம்பவான் இயக்குனர் கே. சுப்பிரமணியம் தான் இயக்கிய அந்தமான் கைதி படத்தில் எம்ஜிஆரை கதாநாயகனாக்கி நடிக்க வைத்தார். வழக்கமான ராஜா உடைகள் அணியாமல் பேண்ட் ஷர்ட் அணிந்து எம்ஜிஆர் நடித்த முதல் படம் இது என்று கூட சொல்லலாம். சொல்லப்போனால் சமூக படங்கள் எம்ஜிஆருக்கு செட் ஆகுமா என்கிற ஒரு கேள்வி இருந்த நிலையில் ஒரு பரிசோதனை முயற்சியாக இந்த படத்தில் நடித்தார் எம்ஜிஆர். ஆனால் படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெற தவறியது. இந்த படம் சரியாக போகாததால் எம்ஜிஆருக்கும் சமூக படத்திற்கும் ராசி இல்லை என்பதைப் போல ஒரு தோற்றமும் உருவானது. அந்த சமயத்தில் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சினிமாவில் அடியெடுத்து வைத்திருந்த நேரம். பராசக்தி படத்தில் நடித்து முடித்திருந்தார். ஆனால் அந்தமான் கைதி வெளியான சமயத்தில் பராசக்தி இன்னும் வெளியாகி இருக்கவில்லை. அதே சமயம் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லோருமே அப்போதிருந்தே நல்ல நண்பர்கள்தான். சரியாக அந்த சமயத்தில் தான் கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமி மலையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திற்கு எம்ஜிஆரும் வந்திருந்தார். மதிய சாப்பாடு முடித்து எல்லோரும் ஹாயாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். எம்ஜிஆர், சிவாஜி, கண்ணதாசன், இயக்குநர்கள் கிருஷ்ணன், பஞ்சு, கருணாநிதி, அரங்கண்ணல் ஆகியோர் ஒரு அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்தமான் கைதி படத்தின் தோல்வி பற்றி பேச்சு வந்தபோது எம்ஜிஆரிடம் சிவாஜி கணேசன், உங்களுக்கு ஏன் அண்ணன் பேண்ட் ஷர்ட் போட்ட சமூக கதை படம், உங்களுக்கு சரித்திர படம் தான் பொருந்தும் என்று தனது கருத்தை கூறியுள்ளார். சினிமாவிலேயே நடிக்காத சிவாஜி சினிமாவில் நடித்து வந்த எம்ஜிஆரை பார்த்து அப்படி கூறினாரா என பலரும் ஆச்சரியப்படலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாடகத்தில் நடிக்கும் ஆசையுடன் சென்னைக்கு வந்தவர். அப்படி வந்த நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தலை காட்டி கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் நாடகங்களிலும் நடித்து வந்தார். அப்போது நாடகங்கள் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தில் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்கள். அப்போது வால்டாக்ஸ் ரோடு முனையிலேயே ஒரு பெரிய பில்டிங், அதில் தான் சிவாஜி இருந்தார். கொஞ்சம் தள்ளி 3வது வீட்டில் எம்ஜிஆர் இருந்தார். அப்போது அவர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தார். சிவாஜி நாடகங்களில் நடிக்க துவங்கியிருந்தார். அந்த சமயத்தில்தான் அவர்களுக்குள் நட்பு மலர்ந்தது. காலை டிஃபன் சாப்பிட சிவாஜிக்காக எம்ஜிஆர் வெயிட் பண்ணுவார். அதன் பிறகு அவர் கிளம்பி தனது வேலைகளை கவனிக்கப் போவார். பகல் சாப்பாடும் கூட இப்படிதான் நடக்கும். இரவில் சிவாஜி நாடகம் முடிந்து வரும் வரை அவருக்காக காத்திருப்பார் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு சிவாஜி சினிமாவில் நடிப்பதற்கு முன்பே ஒரு தட்டில் சாப்பிடும் அளவுக்கு நண்பராகி இருந்தார். அந்த சமயத்தில் சிவாஜி எம்ஜிஆரின் உடைமாற்றம், சமூக கதாபாத்திரம் குறித்து சொன்னது உண்மைதான் என்றாலும் கூட சிவாஜி கணேசன் அப்படி சொன்னது எம்ஜிஆருக்கு சுருக்கென்று பட்டுவிட்டது. மாலையில் திருமண வீட்டிலிருந்து விடைபெற்று கிளம்பிய போது தன்னுடன் வந்த அரங்கநல்லிடம் பேசிக்கொண்டே வந்த எம்ஜிஆர், தம்பி கணேஷ் என்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா, நான் சமூக படத்திற்கு லாய்க்கு இல்லாதவனா என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியபடியே வந்தார். அந்தமான் கைதி படத்தில் நடித்த போது தனது தங்கையாக நடித்த ஒருவரின் பெயரை சரியாக சொல்லாமல் திரும்ப திரும்ப மாற்றி 10 முறைக்கு மேல் சொல்லி பல டெக்குகள் வாங்கினாராம் எம்ஜிஆர். இவர் இப்படி செய்ய மாட்டாரே என அவரை பற்றி தெரிந்தவர்கள் ஆச்சரியப்பட்டாலும் படக்குழுவில் இருந்தவர்கள் பெரும்பாலும் இதை ஏளனமாகவே பார்த்தார்கள். அப்போது அவர் எதுவும் இது பற்றி சொல்லவில்லை என்றாலும் பின்னாளில் எதனால் இப்படி நடந்தது என்று முரசொலியில் எம்ஜிஆர் இது குறித்து விரிவாக எழுதியுள்ளார். இதோ அவர் வாக்குமூலமாகவே இந்த தகவலை பார்க்கலாம். அந்தமான் கைதி படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு தந்தவர் என் வளர்ப்பு தந்தை போல் என் மீது அன்பு செலுத்திய மறைந்த டைரக்டர் திரு கே. சுப்பிரமணியம் தான். அந்த படத்தில் நான் நடித்த வேடத்தில் என் தங்கையின் பெயரை சொல்லி அழைக்க வேண்டிய காட்சியில் வேறு ஒரு பெயரை திரும்ப திரும்ப சொல்லி பல ஷாட்டுகளை ரீடேக் செய்யும்படி நடந்து கொண்டேன். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் கேலி செய்தனர். நானும் ஏன் அப்படி தவறு நேரிடுகிறது என்பதை யூகிக்க முடியாமல் தவித்தேன். பலர் எனது நடத்தையை பற்றி கூட சந்தேகப்பட்டது போல் இருந்தது. அவர்களுடைய பார்வையும் பேச்சும் ஒருவருக்கொருவர் சைகை செய்து சிரித்து கொண்டதும் கூட என்னை கொஞ்சம் வருத்தப்படுத்தியது. சிறிது நேரம் என்னை நானே அமைதிப்படுத்தி கொண்டு சிந்தித்தேன். அப்பாடா, ஒரு வழியா காரணம் தெரிந்துவிட்டது. அந்தமான் கைதியில் எனது தங்கையின் கதாபாத்திர பெயர் மீனா. ஆனால் நான் மீனா என்பதற்கு பதிலாக வேறு பெயரை சொல்லி அழைத்தேன். இத்தனைக்கும் நான் சொன்ன அந்த வேறு பெயர் என் காதலியாக நடித்த கதாபாத்திரத்தின் பெயர் கூட இல்லை. அது இன்னொரு படத்தில் எனக்கு தங்கையாக நடித்திருந்தவரின் கதாபாத்திரத்தின் பெயர்தான் மீனா. ஆனால் இந்த மீனா என்கிற பெயர் மட்டும் ஏன் என் நினைவில் நின்று அந்தமான் கைதியில் தங்கையாக நடித்தவரின் பெயர் மறந்து போய்விட்டது என்று யோசித்தேன். இந்த இரு தங்கைகளில் ஒருவர் மீது மட்டும் பற்றும் அக்கறையும் அதிகமாக எனக்கு இருந்ததா என்றால் அப்படி எதுவும் இல்லை.
ஆனால் சுமார் 10-15 நாட்களாக இரவு பகலாக என் தங்கை படத்தின் படப்பிடிப்பு நடந்தபோது அதில் என் தங்கையை பிணக்கோலத்தில் கண்டு கதறி எழுது தோளில் தூக்கி போட்டுக்கொண்டே கடலில் போய் தங்கையின் சடலத்தோடு மூழ்கி விடுவது போன்ற உச்சக்கட்ட காட்சிகளில் நடித்து கொண்டிருந்ததன் விளைவுதான் இப்படி நான் பெயரை மாற்றி கூற காரணம். இந்த விஷயம் பற்றி தெரிய வந்ததுமே இயக்குனர் கே. சுப்பிரமணியம் என்னை அழைத்து மதியத்திற்கு மேல் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு போய் ஓய்வெடுத்துவிட்டு மறுநாள் வரும்படி சொல்லி என்னை அனுப்பி வைத்தார் என்று எழுதியுள்ளார் எம்ஜிஆர். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான இன்னொரு சமூக படமான தாய் மகளுக்கு கட்டிய தாலி படமும் ஓடவில்லை. ஆனாலும் பின்னாளில் எம்ஜிஆர் சமூக படங்களில் தனது பராக்கிரமத்தை வெற்றிகரமாக நிலைநாட்டவே செய்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் தாயின் பெருமையை வலியுறுத்தும் விதமாக, சகோதரிகளின் உயர்வை, குறிப்பாக தங்கைகளின் அன்பை போற்றும் விதமாகத்தான் அமைந்திருக்கும். அது குடும்ப படம் என்றாலும் சரி, ஆக்ஷன் படம் என்றாலும் சரி, அதில் இவை கட்டாயம் இடம் பிடித்திருக்கும். அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே அவருடன் இணைந்து நடித்த, அதிலும் தங்கை வேடத்தில் நடித்த ஒரு நடிகைக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைத்த பெயரையும் இப்போது வரை திருமண வீடுகளில் கிடைத்து வரும் பெருமையையும் பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 2 வேடங்களில் நடித்த படம் என்றாலே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். அந்த வகையில் எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குநர்களை ஒருவரான ப. நீலகண்டன் இயக்கத்தில் 1975 வெளியான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் இந்த இரட்டை வேட படங்களுக்கு எல்லாம் மகுடம் சூட்டிய படங்களில் ஒன்று. இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் அப்பாவி கிராமத்து இளைஞராகவும், இன்னொரு கதாபாத்திரத்தில் ஒரு கொள்ளைக்காரராகவும் நடித்திருப்பார். இதில் ஒருவருக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் இன்னொருவருக்கு ஜோடியாக லதாவும் நடித்திருந்தார்கள். இவர்கள் இருவரையும் தவிர படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் இடம்பெற்றது. அதுதான் எம்ஜிஆரின் கிராமத்து சகோதரி கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்திற்காக யாரை நடிக்க வைக்கலாம் என யோசித்து பலரும் பல நடிகைகள் பெயரை கூறினாலும் எம்ஜிஆர் மட்டும் இந்த படத்தில் நடிகை சாரதா தான் நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஊர்வசி பட்டம் பெற்ற சாரதா இயல்பான நடிப்புக்கு பெயர் போனவர். சில படங்களில் கதையே அவர்தான் தாங்கி பிடிக்கும் விதமான கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார். அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மொழிகளில் பிஸியாக நடித்து வந்தாலும் கூட அப்போது வரை எம்ஜிஆருடன் ஒரு படத்தில் கூட இணைந்து நடித்ததில்லை. ஆனால் நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக சாரதாவிடம் சென்று தேதிகளை கேட்டபோது அப்போது அந்த படத்திற்காக ஒதுக்கி கொடுப்பதற்கு ஒரு நாள் கூட அவரிடம் கைவசம் இல்லை. அதனால் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததே என்று மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட தன்னால் நடிக்க முடியவில்லையே என்கிற வருத்தம் தான் அவருக்கு அதிகம் இருந்தது. அவருடைய சூழ்நிலையை பக்குவமாக தயாரிப்பாளர் கோவை செழியனிடம் விளக்கி கூறினார் சாரதா. அவரும் எம்ஜிஆரிடம் சென்று சாரதாவின் நிலை பற்றி கூறினார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் அவர் சாரதாவை தேடி வந்தார். அப்போதுதான் சாரதாவிற்கு விவரம் தெரிந்தது. அதாவது அந்த படத்தில் எம்ஜிஆரின் தங்கை சீதாவாக நடிக்கும் கதாபாத்திரத்தில் சாரதாவை தவிர வேறு யாரும் நடிக்கக்கூடாது என்று எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் என்றும், சாரதாவிற்கு எப்போது ஃப்ரீயாக தேதிகள் இருக்கிறதோ அந்த சமயத்தில் என்னுடைய தேதிகளை ஒதுக்கி தருகிறேன், அப்போது படப்பிடிப்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லிவிட்டார் என்றும் தயாரிப்பாளர் சொன்னதை கேட்டதும் ரொம்பவே நெகிழ்ந்து போனார் சாரதா. அந்த சமயத்தில் திரையுலகில் அசைக்க முடியாத சக்தியாக மட்டுமல்ல, அரசியலிலும் எம்ஜிஆர் ரொம்பவே பிஸியாக இருந்ததால் அவருடைய ஒவ்வொரு நாளும் முக்கியமானதாக இருந்தது. ஆனால் என் தேதிக்கு தகுந்தாற் போல அவர் தேதி கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம், அவருக்கு எவ்வளவு பெருந்தன்மை என்று எண்ணி ஆச்சரியப்பட்டார் சாரதா. ஆனால் எம்ஜிஆருக்கோ இந்த தங்கை கதாபாத்திரம் தான் படத்தின் வலுவான தூண் போன்றது. இதற்கான நடிப்பை சாரதா கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்று அவர் காத்திருக்க முடிவு செய்தார். அதன்படி சாரதா ஒதுக்கி கொடுத்த தேதிகளில் தான் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் சாரதாவுக்கும் தனக்குமான காட்சிகளில் எம்ஜிஆரும் கலந்து கொண்டு நடித்தார். அதனாலேயே இந்த ஒரு படமே எனக்கு 100 படத்திற்கு சமம் என்று சாரதா கூறினார். நினைத்ததை முடிப்பவன் படம் வெளியான பிறகு தமிழ்நாட்டில் வேறு எங்கு ஷூட்டிங் சென்றாலும் சாரதாவை பார்ப்பவர்கள் எல்லோரும் வாத்தியார் தங்கச்சி என்றுதான் அவரை அழைக்க ஆரம்பித்தார்கள். என்னுடைய நடிப்புக்காக நான் எவ்வளவு விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட, பெயர் சொல்லும்படி பல சிறந்த படங்களில் நடித்திருந்தாலும் கூட, தமிழகத்தை பொறுத்தவரை வாத்தியார் தங்கச்சி என்று பாசத்தோடு அழைத்து என்னை பெருமைப்படுத்துவதே எனக்கு கிடைத்த மிக பெரும் விருது என்று பெருமைப்பட்டார் சாரதா. அது மட்டுமல்ல, அந்த படத்தில் இடம்பெற்ற பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்கிற பாடல் மிகப்பெரிய அளவில் பட்டி தொட்டி எல்லாம் மக்களை சென்றடைந்தது. குறிப்பாக திருமண வீடுகளில் ஒலிக்கும் பாடலாகவே இன்று வரை அந்த பாடல் கிராமங்களில் தவறாமல் ஒலித்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடலில் இடம்பெறும் வாய்ப்பு வாத்தியார் தங்கச்சியான சாரதாவுக்கு கிடைத்தது. அந்த படப்பிடிப்பு சமயத்தில் எம்ஜிஆருடன் அமர்ந்து சாப்பிடும் பாக்கியமும் சாரதாவுக்கு கிடைத்தது. இது குறித்து அவர் கூறும்போது, எம்ஜிஆருக்கு சாப்பாடு வருவதே ஒரு தனி அழகு.
ஒரு நடிகருக்கு சாப்பாடு வந்தால் வழக்கமாக என்ன நடக்கும்? அவருக்கு அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடிய 2-3 பேர்களுக்கு தான் வரும். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் குறைந்தது 30-40 பேராவது அவரோடு அமர்ந்து சாப்பிடுவார்கள். அனைவரும் திருப்தியாக சாப்பிடுகிறார்களா என்று கவனித்து அவரவருக்கு வேண்டியதை பரிமாறச் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு தாயன்பால் அவர் கவனித்துக் கொண்டது எப்போதும் என்னால் மறக்க முடியாது. அதேபோல வழக்கமாக பெரிய நடிகர்களை எல்லாம் சாதாரண மனிதர்கள் வந்து சந்திப்பதற்கு ஸ்டுடியோவில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் நான் பார்த்த வகையில் எந்த ஏழ்மை நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருந்தாலும் தன்னை சந்தித்து உரையாடக்கூடிய உத்தரவாதத்தை கொடுப்பவர் எம்ஜிஆர் ஒருவர்தான். முன்பின் பழக்கம் இல்லாதவர்களும் கூட அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது எப்படி இவர் அவர்களிடத்தில் மிகவும் நெருங்கி பழகுகிறார் என எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய அன்பும் எளிமையாக பழகும் பண்பும் எனக்கு எப்போதும் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம்தான். ஆனால் அவருக்கு அதுதான் சுபாவம் என்பதை நேரில் கண்டு தெரிந்து கொண்டேன் என்று கூறியுள்ளார் சாரதா.